ஓகே, இப்போ ஃபஸ்ட் டாபிக் பார்க்க போகிறது வந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி யூபிஎஸ்சி எத்தனை கொஷின் கேட்பான் அப்படின்னா 15 to 20 கொஷின் கேட்பான். ஓகேவா? அதில் எத்தனை டாபிக் இருக்குது அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஸ்பேஸ் டெக்னாலஜி, அடுத்தது பயோடெக்னாலஜி, அடுத்தது நேனோ டெக்னாலஜி, அடுத்து நியூக்ளியர் டெக்னாலஜி, அடுத்தது டிஃபென்ஸ் டெக்னாலஜி. ஸ்பேஸ், பயோ, நேனோ, நியூக்ளியர், டிஃபென்ஸ் டெக்னாலஜி. ஸோ இதில் தான் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியோட டாபிக்ஸு. இப்போ எல்லாத்துலேயும் அது இதெல்லாம் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் என்ன அப்படின்னா, which of the following words phrases is most appropriately used to denote interoperable network of 3D virtual worlds can be accessed simultaneously by millions of users who can exert properties over virtual items. ஓகே, என்ன கேட்டுக்கலாம்? ஃபஸ்ட்டு விர்ச்சுவல் வேர்ல்டு. இந்த விர்ச்சுவல் வேர்ல்டுன்றது என்ன? பொதுவாக 2 வேர்ல்டு இருக்குது உலகம். ஓகேவா? ரியல் வேர்ல்டு, விர்ச்சுவல் வேர்ல்டு. ரியல் வேர்ல்டு அப்படின்னா நாம் இருக்கிறது. விர்ச்சுவல் வேர்ல்டுன்றது இன்டர்நெட் மூலமாக வருது. ஓகேவா? அது கண்ணுக்கு தெரியாது. ஓகேவா? 2 வேர்ல்டு உலகம் இருக்குது. ஓகே, ஓகே ஓகே ஃபஸ்ட்டு இதில் நிறைய டெர்மினாலஜி இருக்குது. ஃபஸ்ட்டு ஏஆர். ஓகே, ஏஆர்ன்றது என்ன அப்படின்னா, ஓகே ஏஆர்ன்றது என்ன அப்படின்னா, ஏஆர் ஆகுமெண்டட் ரியாலிட்டி. ஆகுமெண்ட் ரியாலிட்டி. விஆர் விர்ச்சுவல் ரியாலிட்டி. ஓகே, ஸோ ஆகுமெண்ட் ரியாலிட்டின்றது என்ன அப்படின்னா, ஒரு விஷயம், இப்போ எக்ஸாம்பிள் நம்ம ஒரு ரியல் வேர்ல்டில் நம்ம இருப்போம், நமக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ஃபில்டர் போடுற மாதிரி. இப்போ எக்ஸாம்பிள் ஒரு இந்த நிறைய யூடியூப்பில் இல்லைனா இன்ஸ்டாகிராம் அது மாதிரி இப்போ நார்மலாக நம்ம ஃபோட்டோ இருக்கோம், நம்ம ஃபோட்டோ பக்கத்தில் ஒரு அஜித் நிற்கிற மாதிரியோ, இல்லை விஜய் நிற்கிற மாதிரியோ, இல்லை நம்ம மூஞ்சிக்கு லிப்ஸ்டிக் போடுற மாதிரியோ, இல்லை ஹேர் ஸ்டைல் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரியோ, இல்லை மீசை தாடி வைக்கிற மாதிரியோ, அந்த மாதிரி ஆகுமெண்டட் ரியாலிட்டியில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஆட் பண்ணுவாங்க. பொதுவாக இங்கே இருக்க போகிற ஆட் இம்ப்ரூவைஸ் ரியல் வேர்ல்ட், ஆட் சம்திங் த ரியல். ஓகே, ஸோ ரியலாக இருக்கிற ஒன்றில் ஏதாவது ஒன்று ஆட் பண்ணுறது தான் ஆகுமெண்ட் ரியாலிட்டி. ஓகேவா? இதை நம்ம யூஸ் பண்ணுறோம் அடிக்கடி மொபைல் ஃபோனில் அதிகமாக கலராக மாற்றுறதுக்கு, அது மாதிரி யூஸ் பண்ணுறோம். விஆர்ன்றது அப்படி இல்லை. விஆர்ன்றது டோட்டலாக விர்ச்சுவல் ரியாலிட்டி. விர்ச்சுவல்ன்றது என்ன அப்படின்னா, ஒரு இப்போ 3D வேர்ல்டில் ஒரு கண்ணாடி கொடுப்பாங்க. அந்த கண்ணாடி போட்டுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வேறு ஒரு உலகத்தில் இருப்போம். நம்ம கண்ணு முன்னாடி தெரியுது எல்லாமே வேறு ஒரு உலகமாக இருக்கும். அமெரிக்காவுக்கு போன மாதிரி, அந்த மாதிரி. ஓகேவா? ஸோ இது விர்ச்சுவல் ரியாலிட்டி. ஸோ ஆகுமெண்ட் ரியாலிட்டின்றது ரியல் வேர்ல்டில் ஏதாவது ஒன்று ஆட் பண்ணுறது தான். புதுசாக இன்டர்நெட் மூலமாக ஏதாவது புதுசாக ஆட் பண்ணுறோம் அப்படின்னா ரியல் வேர்ல்டில் அது பேர் ஏஆர். விஆர்ன்றது டோட்டலி ரியல் வேர்ல்டே கிடையாது, ஃபுல்லாக விர்ச்சுவல் வேர்ல்டு தான். விர்ச்சுவல்ன்றது கண்ணுக்கு தெரியாது, அந்த ஒரு உலகத்தில் இருப்போம். ஓகேவா? அடுத்தது மெட்டாவெர்ஸ்ன்னு சொல்லுவோம். அப்படின்றது என்ன அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் இதில் ஒரு நிறைய பெனிஃபிட் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் ஒருத்தன் வந்து நீ வந்து இப்போ எப்படின்னா, அதோட மெட்டா வேர்ல்டில் நீ கண்ணுக்கு இது மாட்டிக்கிட்ட அப்படின்னா விஆர் மாதிரி தான். இந்த 2ம் சேர்ந்தது தான். ஏஆர் விஆர் சேர்ந்தது தான் மெட்டாவெர்ஸு. அதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எக்ஸாம்பிள் நீ வந்து அமெரிக்காவுக்கு போக முடியாது, ஆனால் அது இந்த மெட்டாவெர்ஸ் மூலமாக நீ கண்ணுக்கு அந்த கண்ணாடி போட்டுக்கிட்ட அப்படின்னா அதே மாதிரி நீ அமெரிக்காவுக்கு போய் அங்கே என்ன பார்ப்பியோ எல்லாமே அதில் வந்துடும். எக்ஸாம்பிள் நீ ஒரு ட்ரெஸ்ஸு போட முடியாது, மெட்டாவெர்ஸில் ட்ரெஸ் போட்டு அளவு எடுத்துக்கலாம். நேரடியாக கடைக்கு போகணும் அவசியம் கிடையாது, இங்கேருந்தே அளவு எடுத்து செக் பண்ணிக்கலாம். ஓகே, எங்கேயாவது இப்போ அமெரிக்காவில் மீட்டிங் நடக்குது அப்படின்னா இந்த மெட்டாவெர்ஸ் மூலமாக நீ மீட்டிங் அட்டன் பண்ணிக்கலாம். ரியல் வேர்ல்டில் அங்கேயும் எல்லாமே அப்படியே இருக்கும். ரியல் வேர்ல்டு எப்படி இருக்குமோ அது அப்படியே இருக்கும். மெட்டாவெர்ஸில் ரியல் வேர்ல்டு மாதிரியே இருக்கும். நீ விர்ச்சுவல்னு சொல்லவே முடியாது. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு டாபிக் ஏஆர் விஆர் மெட்டாவெர்ஸ். ஓகே, ஸோ இங்கே பார்க்கலாம். மறுபடியும் ஃபஸ்ட்டு கொஸ்டின் மட்டும் திரும்ப போகலாம். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எது கரெக்டுன்னு கேட்குறான். டிஜிட்டல் டெக்னாலஜியில் எதுக்கு பின்வரத்தில் கரெக்டுன்னு கேட்குறான். ஏஆர்
a augmented reality a simulated environment created and physical world is completely shut out. அப்படி கிடையாது. ஏஆர்ன்றது ஃபிசிக்கல் வேர்டு கிடையாது, ஓகேவா? ஸோ ஏஆர்ன்றது ஃபிசிக்கல் வேர்டில் ஒன்று, இப்போ ரியல் வேர்டில் ஒன்று ஆட் பண்ணுறது தான் ஏஆர். இது தப்பு. ஓகே, அடுத்தது விஆர் இமேஜஸ் ஜென்ரேட்டட் ஃப்ரம் கம்ப்யூட்டராக ப்ரொஜெக்டட் ஆன் டு த ரியல் லைஃப் ஆப்ஜெக்ட் ஆன் சர்வெண்ட். நான் முன்னே சொன்னேன், ஒரு கம்ப்யூட்டர் மூலமாக இல்லை ஏஐ கம்ப்யூட்டர் மூலமாக இல்லை மொபைல் மூலமாக ரியல் லைஃப் ஆப்ஜெக்டை ஒரு மனுஷனோ இல்லை இதையோ ஏதாவது ஒன்று ஆட் பண்ணுறது தான் ஏஆர்னு பார்த்தோம். ஓகே, அதே மாதிரி விர்ச்சுவல் ரியாலிட்டின்றது என்ன அப்படின்னா ஃபிசிக்கல் வேர்ல்டே இருக்காது, கம்ப்ளீட்லி ஷட் அவுட்டு. ஃபிசிக்கல் வேர்ல்டே அங்கே இருக்காது, ஃபுல்லாகவே கண்ணுக்கு தெரியாத ஒரு உலகம். ஓகேவா? ஸோ இது ரெண்டுக்கும் ஆப்போசிட். ஓகேவா? ஸோ ஒன்றுக்கான ஆன்சரு இது. ஏஆர் அப்படின்னா செகண்ட் ஆன்சரு, பிஆர் அப்படின்னா ஃபஸ்ட் ஆன்சர். சிம்பிள். ஏஆர்ன்றது என்ன அப்படின்னா ரியல் வேர்ல்டில் ஒன்று ஆட் பண்ணுறது. விஆர்ன்றது அங்கே ரியல் ஃபிசிக்கல் எதுவுமே இருக்காது, அது ஜென்ரேட் ஒரு 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 உலகம், அது ஒரு தனி உலகம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டுக்கான ஏஆருக்கு ஆன்சர் செகண்டுக்கான ஆன்சர் ஏஆர். அப்போ ரெண்டுமே தப்பு. ஓகேவா? அடுத்து ஏஆர் அலோவ்ஸ் இண்டிவிஜுவல் டு ப்ரெசன்ட் இன் த வேர்ல்ட். ஓகே, இம்ப்ரூவ்ஸ் த எக்ஸ்பீரியன்ஸ் யூஸிங் கேமரா ஆஃப் ஸ்மார்ட் ஃபோன் ஆன் பிசி. கரெக்டு தான். அடுத்து விஆர் க்ளோஸ் த வேர்ல்டு அண்டு டிரான்ஸ்போசஸ் இண்டிவிஜுவல் ப்ரொவைடிங் கம்ப்ளீட் இம்மர்ஷன் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். கரெக்டு. ஸோ அவங்க வந்து ஒரு புது உலகத்தை பார்ப்பாங்க விஆர் மூலமாக. ஓகேவா? கரெக்டு தான். அப்போ ஃபஸ்ட்டு 2 தப்பு, 3 தான் ரைட்டு. இப்போ இதில் என்ன டாபிக் பார்த்தோம்? ஃபஸ்ட்டு ஏஆர் பார்த்தோம், விஆர் பார்த்தோம், மெட்டாவர்ஸ் பார்த்தோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு 2 டாபிக் பார்த்தோம். சோசியல் மீடியா அப்படின்றது ஒன்றும் கிடையாது. யூடியூப்பு, கூகுளு எல்லாமே சேர்ந்தது சோசியல் மீடியா. அடுத்தது பிளாக் செயின் டெக்னாலஜி, முக்கியமான டாபிக்கு. ஓகே, இப்போ செகண்ட் கொஷின் இப்போ பார்த்தாச்சு, மறுபடியும் ஃபஸ்ட்டு கொஷினுக்கு வருவோம். ஓகே, திரும்ப ஒரு டைம் படித்து பார்க்கலாம். ஸோ விர்ச்சுவல் ரியாலிட்டி அப்படின்றது என்னென்னா இன்வால்வ்ஸ் லாஸிங் எ டச் ரியல் வேர்ல்ட், கெட்டிங் இம்மர்ஸ்டு விர்ச்சுவல் சிமுலேட்டட் வேர்ல்டு யூஸிங் டிவைஸஸ் லைக் ஹெட்செட்டு, கேஜெட்ஸு, கேப்டிக் க்ளவுஸு, காகிள்ஸ் எல்லாமே. ஆகுமெண்ட் ரியாலிட்டின்றது ஒன்றும் கிடையாது, ஏற்கனவே இருக்கிற ஒரு இதை வந்து எலக்ட்ரானிக் டிவைஸ் மூலமாக இல்லை ஃபோன் மூலமாக ஒரு பர்சன் இருக்காங்க அப்படின்னா அவங்கள இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி, இந்த லிப்ஸ்டிக் போடுறது அது மாதிரி. ஓகே, அடுத்தது ஃபஸ்ட்டு பிளாக் செயின் டெக்னாலஜி. இந்த பிளாக் செயின் டெக்னாலஜி தான் உலகத்தில் இந்த ஃப்யூச்சர் இதுதான் பிளாக் செயின் டெக்னாலஜி. பிளாக், ஓகே, பிளாக்னா ஃபைல்னு அர்த்தம். ஓகேவா? பிளாக்னு பொதுவாக ஒரு பிளாக்னா கட்டம். ஓகேவா? இப்படி இருக்கும் பிளாக்காக. ஸோ பிளாக் செயின் டெக்னாலஜி அப்படின்றது என்ன அப்படின்னா கட்டமாக இருக்கா? ஓகே, ஸோ பிளாக்குக்கு மீனிங் என்னென்னா ஃபைல்னு அர்த்தம். ஓகே, இப்போ ஒரு பிளாக் இருக்குது அப்படின்னா அந்த பிளாக்கில் என்ன இருக்கும்? அந்த ஃபைலில் பொதுவாக என்ன இருக்கும் அப்படின்னா கண்டென்ட் இருக்கும். கரெக்டாக? அப்புறம் கண்டென்ட் இருக்கும். கண்டென்ட் கூட என்ன இருக்குன்னா ஹேஷ்னு ஒன்று இருக்கும். இந்த ஹேஷ்ன்றது ஒன்றும் கிடையாது, பாஸ்வேர்டு. ஓகே, அப்போ ஒரு பிளாக்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் கண்டென்ட் இருக்கும், ஹேஷ் இருக்கும். ஹேஷ்ன்றது பாஸ்வேர்டு. ஓகேவா? அதே மாதிரி செகண்ட் பிளாக்கில் என்ன இருக்கும் அப்படின்னா அதே மாதிரி செகண்ட் பிளாக்லோட கண்டென்ட் இருக்கும். செகண்ட் பிளாக்கான ஹேஷஸ் இருக்கும். அதே மாதிரி இந்த ஃபஸ்ட்டு பிளாக்கோட ஹேஷும் இருக்கும். கேஷ்னால் பாஸ்வேர்டு. ஓகே, அதுமாதிரி தேர்டு பிளாக்கான கண்டென்ட் இருக்கும், அதோட ஹேஷ் இருக்கும். ஓகே, இது ஹேஷ் 2, இது ஹேஷ் 3. அதே மாதிரி ஹேஷ் 2 இந்த செகண்ட் ஹேஷும் இதில் வந்துடும். அது இப்படியே மாறிக்கிட்டே வரும். இப்போ 1000வது பிளாக் இருக்குன்னா 1000 பிளாக்கோட கண்டென்ட் இருக்கும், ஹேஷு அந்த 1000ஓட ஹேஷஸ் இருக்கும். 1999 அதோட ஹேஷும் இருக்கும். ஓகேவா? இதுதான் பிளாக் செயின் டெக்னாலஜி. இப்போ இதில் என்ன இது அப்படின்னா இப்போ ஃபஸ்ட்டு பிளாக்கில் எதையாவது ஒன்று சேஞ்ச் பண்ணுறோம். எக்ஸாம்பிள், ஃபஸ்ட்டு பிளாக்கில் எதாவது ஒன்று சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஒரு 1000 பிளாக் பார்த்தோம்ல, இந்த 1000 பிளாக்குக்குமே தெரிவிச்சிடும்.
இந்த ஃபஸ்ட் பிளாக்கில் ஒன்று சேஞ்ச் பண்ண போகிறாங்க அப்படின்னா 1999 பிளாக்குக்கும் அந்த மெசேஜ் போயிடும். ஓகேவா? அப்போ ஃபஸ்ட்டு பிளாக் ஒன்று சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா அடுத்த பிளாக்கில் அது வராது, ஃபுல்லாக சேஞ்ச் ஆகிரும், அந்த கனெக்ஷனே கட் ஆகி போயிடும். ஓகேவா? இந்த ஹேஷ்னால் என்னென்னு தெரிஞ்சுக்க, ஹேஷ்னால் பாஸ்வேர்டு மாதிரி. ஓகே, ஸோ இப்போ பிளாக் செயின் டெக்னாலஜி பொறுத்த வரைக்கும் எப்படி சொல்கிறது, இவ்வளோ இப்போ 1000 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கா, 1000 பிளாக் இருக்குதுன்னு வச்சுக்கா, இதில் யாருமே கண்ட்ரோலர் கிடையாது. இப்போ ஃபஸ்ட்டு பிளாக்கில் இருக்கிற ஒருத்தனுக்கு வந்து ஏதாவது ஹேக்கிங் நடக்குதுன்னு வச்சுக்கா, அவனை ஹேக்கிங் நுழையிறப்பயே இந்த 999 பேர்த்துக்கும் சிக்னல் போயிடும். ஓகே, அப்போ உடனே ஆட்டோமேட்டிக்காக அவனுங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உன்னோட அக்கௌண்ட்டை ஃபஸ்ட்டு பிளாக்கை ப்ரொடெக்ட் பண்ணுவானுங்க. அப்போ ஹேக்குன்றது ஃபஸ்ட் பிளாக்கில் நடக்காது. ஓகேவா? ஓகே, இப்போ ஒரு பேங்க் அப்படின்னா அதை ரெகுலேட் பண்ணுறது ஒரு ஆர்பிஐ இருக்காங்க. அது மாதிரி இந்த பிளாக் செயினை ரெகுலேட் பண்ணுறது யாருமே கிடையாது. அந்த யூசர்ஸ் தான் பொதுவாக அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிப்பாங்க. ஓகேவா? ரெகுலேட் பண்ணிப்பாங்க. ஓகே, இதுக்கு வந்து எந்த ஒரு ரெகுலேட்டரும் கிடையாது. ஓகேவா? ஸோ ஓகே, இந்த பிளாக் செயின் இப்போ எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா பொதுவாக கிரிப்டோ காயின், பிட்காயினு அப்படின்னா நிறைய சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாம் ஓகேவா யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, இப்போ பிட்காயின். ஓகே, பிட்காயின்றது ஒன்றும் கிடையாது, ஆன்லைன் மூலமாக இது பண்ணுற ஒரு கரன்சி. ஓகேவா? அது ஆன்லைன் மூலமாக ஒரு கரன்சி தான் பிட்காயின்னு சொல்கிறோம். அது கிரிப்டோ கரன்சின்னு சொல்லலாம். ஓகே, இது ரெண்டுமே பிளாக் செயின் டெக்னாலஜி மூலமாக தான் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு பிளாக்கில் ஒரு 50 ரூபா வைக்கிற, ஃபஸ்ட்டு பிளாக்கில் நீ ஒரு ஃபஸ்ட்டு பிளாக்னால் உன் பேர் போட்டு ஃபஸ்ட்டு கண்டென்ட்டில் என்ன இருக்கும், சீனின்னு சொல்லியிருக்கோம். சீனி தனியாக ஹேஷ் நம்பர் இருக்கும், ஹேஷ்ன்றது பாஸ்வேர்ட். இப்போ கண்டென்ட் பியில் என்னன்னா தமிழ்னு இருக்கும், தமிழுக்கு எவ்வளோ அப்படின்னா 100 ரூபா, நீ எவ்வளோ சம்பாரிச்சா எவ்வளோ 100, அப்போ 100 தமிழுக்கான ஹேஷ் நம்பருமே இருக்கும், பாஸ்வேர்டு. ஓகே, அதேமாதிரி 1000 பேர்த்துக்கு 1000 இருக்கும், லட்சக்கணக்கு மில்லியன் கணக்கில் பிளாக் செயின் இருக்குது. ஓகேவா? இப்போ நான் ஒரு பிளாக் ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா என் நம்பர் போட்டு நான் எவ்வளோ சம்பாரிச்சனோ அது இப்போ எனக்கு 1000 ரூபா அது எல்லாமே அங்கே இருக்கும். அப்போ என்னோடய பாஸ்வேர்டு இருக்கும். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு பிளாக்கில் யார் இருக்கா, 1000 பிளாக்கில் யார் இருக்கா, எல்லாருக்குமே தெரியும், இந்த உலகத்தில் இருக்க எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அவங்களோட அக்கௌண்ட்டை யாருமே ஆக்சஸ் பண்ண முடியாது அவங்கள தவிர. ஓகேவா? இந்த பாஸ்வேர்டுன்றது ரொம்ப யாருமே இப்போ இதில் பிளாக் செயினை பொறுத்து ஹேக் பண்ணவே முடியாது. ஏன்னா ஹேக் பண்ணணும் உள்ளே தெரிஞ்சு ஒருத்தன் வந்து இப்போ என்னோடய அக்கௌண்ட்டை வந்து ஹேக் பண்ண போகிறான் அப்படின்னு தெரிஞ்சாவே உள்ளே நுழையிறதில்ல, இந்த என்ட்ரி தெரிஞ்சாவே இந்த மீதிக்கிறவங்க எல்லாருக்கும் அலர்ட் கொடுத்துரும். அவங்க ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து ப்ரொடெக்ட் பண்ணிடுவாங்க அந்த யூசர்ஸ் எல்லாமே. ஸோ இதில் எந்த ஒரு பேங்க்கும் இன்வால்வ் ஆகாது, எதுவுமே இன்வால்வ் ஆகாது. ஓகேவா? ஸோ அதனால தான் இது ரொம்ப செக்யூர்னு சொல்கிறாங்க இந்த பிளாக் செயின் டெக்னாலஜின்றது. ஓகேவா? எக்ஸாம்பிள் இப்போ இது ஃப்யூச்சர்லேருந்து ஓட்டு போடுறாங்க வச்சுக்கா. ஓகேவா? ஓட்டு போடுறாங்க அப்படின்னா கள்ள ஓட்டு போடுறாங்க அப்படின்னா அது எல்லாருக்குமே தெரிஞ்சிடும். ஓகேவா? இதில் சீக்ரெட்டுன்றதே ஒன்று கிடையாது, எல்லாருக்குமே தெரிஞ்சிடும். யார் யார் யூஸ் பண்ணுறா எல்லாமே தெரிஞ்சிடும், ரொம்ப செக்யூர். அதனால் கள்ள ஓட்டே போட முடியாது இந்த பிளாக் செயின் யூஸ் பண்ணால். ஓகே, ஸோ பிளாக் செயினோட அப்ளிகேஷனில் ஒரு பாயிண்ட் தான் இந்த கிரிப்டோ கரன்சி அப்புறம் பிட்காயின் எல்லாமே இந்த பிளாக் செயினோட ஒரு ஒன் ஆஃப் அப்ளிகேஷன் தான். ஓகே, இப்போ பிளாக் செயினோட கொஷின் பார்ப்போம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு பிளாக் செயின் இஸ் ஏ டிஜிட்டல் டிஸ்ட்ரிபியூட்டட் டிரான்சாக்ஷன் லெட்ஜர். ஓகேவா? ஸோ பிளாக் செயின் இஸ் ஏ டிஜிட்டல், கரெக்டு, இது ஒரு ஆன்லைனு. டிஸ்ட்ரிபியூட்டட்ன்றது என்ன அப்படின்னா 1000 பேர் இருக்காங்க. ஓகேவா? பல லட்சம் பேர் இருக்காங்க, எல்லாருக்குமே உன்னோட இன்ஃபர்மேஷன் எல்லாருக்குமே தெரியும். ஆனால் உன்னோட பாஸ்வேர்டு உனக்கு மட்டும் தான் தெரியும், உன்னோட இன்ஃபர்மேஷன் எல்லாருக்குமே தெரியும். டிரான்சாக்ஷன் ஓகேவா எல்லாருக்குமே தெரியும். லெஜர் மீனிங் ஒன்றும் கிடையாது, லெஜர்னா ஹேஷ். நான் சொன்னல ஒரு பிளாக்னு எடுத்துக்கிட்டால் அதுதான் கண்டென்ட் தான் உன்னை பற்றி டீட்டெயில் இருக்கும். ஹேஷ்னால் பாஸ்வேர்டு இருக்கும், உனக்கான பாஸ்வேர்டு. ஓகேவா? அப்போ பிளாக் செயின் டெக்னாலஜி இஸ் ஏ டிஸ்ட்ரிபியூட்னா உன்னோட இன்ஃபர்மேஷன் எல்லாருக்குமே டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கும்.
டிரான்சாக்ஷன் லெஜர். ஸோ இது வந்து டிடிஎல் டெக்னாலஜின்னு சொல்லுவாங்க, டிஸ்ட்ரிபியூட்டட் டெக்னாலஜி டிரான்சாக்ஷன் லெஜர்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இது வந்து யார் கண்ட்ரோல் பண்ணுறா அப்படின்னா மல்டிபிள் கம்ப்யூட்டர் சிஸ்டம் கண்ட்ரோல்டு பை த டிஃப்ரெண்ட் என்டிட்டிஸ். நிறைய பேர் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. நிறைய பேர்னால் ஆர்கனைசேஷன் கிடையாது, ஒரு சிங்கிள் ஆள் கிடையாது. இப்போ நம்ம பேங்க்லாம் ஆர்பிஐ தான் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. இதுக்கு அப்படி கிடையாது, அதில் யூசர்ஸ் இருக்காங்களா அவங்க தான் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஓகே, நான் சொன்னல எக்ஸாம்பிள் அந்த மாதிரி. பிளாக் செயின் டெக்னாலஜி கேன் பி யூஸ் ஃபார் கிரிப்டோ கரன்சி. ஓகே, ஸோ கிரிப்டோ கரன்சி இந்த பிளாக் செயின் டெக்னாலஜி வந்து கிரிப்டோ கரன்சிக்கு யூஸ் பண்ணிக்கலாம், அதுமாதிரி பிட்காயினுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இட்ஸ் நாட் ஓன்லி த அப்ளிகேஷன் ஆஃப் பிளாக் செயின்ஸு, நிறைய இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இதில் ஹேக் பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இதில் ஹேக் பண்ணவே முடியாது. ஸோ இதில் மணி ரொம்ப சேஃபாக இருக்கும். ஏன்னா இதில் ஹேக் பண்ணணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 10 மில்லியன் பாஸ்வேர்டு போட்டு பார்க்கணும். இது கம்ப்யூட்டராக நினச்சாக்க முடியாது, இந்த பிளாக் செயின் டெக்னாலஜி உடைக்க முடியாது. ஸோ அதனால தான் இது ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டு வருது அப்போலேருந்தே. ஓகேவா? ஒரு பிட்காயினோட மதிப்பு எவ்வளோ அப்படின்னா 2 கோடி. இப்போ ஆனால் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பிட்காயினோட மதிப்பு எவ்வளோ அப்படின்னா 50 ரூபா. இப்போ 2 கோடி. ஓகேவா? ஸோ இதோட ஆன்சர் பண்ணலாம். ஸோ பிளாக் செயினை என்னென்னு கேட்டிருக்கான். இட்ஸ் ஏ பப்ளிக் லெஜர் எவ்ரி ஒன் கேன் இன்ஸ்பெக்ட் வித் நோ சிங்கிள் யூசர். கரெக்டு. இது ஒரு பப்ளிக் லெஜர்னால் அது ஒரு அக்கௌண்ட். அது வந்து எல்லாருமே பார்க்க முடியும். ஓகே, இது வந்து சிங்கிள் யூசர் கண்ட்ரோல். இது வந்து ஒரு சிங்கிள் யூசர் கண்ட்ரோல் கிடையாது, நோ சிங்கிள் யூசர் கண்ட்ரோல். ஓகேவா? நிறைய பேர் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. கரெக்டு தான். த ஸ்ட்ரக்சர் அண்ட் டிசைன் ஆஃப் பிளாக் செயின் இஸ் ஆல் டேட்டா இன்ஹெரிட்டட் அபவுட் கிரிப்டோ கரன்சி ஒன்லி. கிரிப்டோ கரன்சி மட்டுமான்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாது. கிரிப்டோ கரன்சி இது ஒரு பாட்டு தான். ஸோ கிரிப்டோ கரன்சி மாதிரி நிறைய யூஸ் பண்ணிக்கலாம். ஏன் ஓட்டு போகிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், நிறைய யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? நாட் ஓன்லி கிரிப்டோ கரன்சி, நிறைய யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பிளாக் செயின் டெக்னாலஜி வச்சு. அப்ளிகேஷன் ஆஃப் டிபெண்ட் த பேசிக் ஃபீச்சர் பிளாக் செயின் கேன் பி டெவலப்டு வித்தவுட் எனிபடி பர்மிஷன். கரெக்டு. யாரோட பர்மிஷன் தேவை கிடையாது. நம்ம கிரிப்டோ கரன்சி நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ நார்மலாக ஒரு பேங்க்குக்கு போனோம் அப்படின்னா பேங்க்கோட பர்மிஷன் வேணும். கிரிப்டோ கரன்சிக்கு அப்படி தேவை கிடையாது. யாரோட ஓப்பன் பண்ணிக்கலாம், யாரோட யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது ஓகேவா? ஸோ செகண்ட் கொஸ்டின் பார்த்தாச்சு. அடுத்து தேர்ட் கொஸ்டின் பார்த்தாச்சு. பிளாக் செயின் டெக்னாலஜி என்னென்னு சிம்பிள் ஒன்று சொல்கிறேன். பிளாக் செயின் டெக்னாலஜின்ற ஒன்றும் கிடையாது, ஒன்றும் இல்லை. இப்போ 500 பிளாக் இருக்குது அப்படின்னா 500 பிளாக்லேயும் இப்போ ஒவ்வொரு பிளாக்லேயும் எவ்வளோ பணம் வச்சுருக்காங்கன்னு தெரியாது. ஓகேவா? சரி, எவ்வளோன்னு வச்சுக்கிட்டோம். இப்போ யாராவது ஒருத்தர் இப்போ 50வது நம்பர் இருக்கிற பிளாக்கில் எவனா ஒருத்தர் ஹேக் பண்ண போகிறான், பணத்தை எடுக்க போகிறான். அப்படி எடுத்தான் அப்படின்னா எடுக்க ட்ரை பண்ணாவே மீதி இருக்கிற 450 அந்த 499 பேருக்கும் உன்னை பார்த்து டீட்டெயில் அனுப்பிடுவாங்க. ஆட்டோமேட்டிக்காக அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உன் அக்கௌண்ட் அவன் ஹேக் பண்ணுறதுக்கு முன்னாடியே இதாகிடும், தெரிஞ்சிடும். ஸோ உன் அக்கௌண்ட்டு ப்ரொடெக்ட் ஆகிரும். அப்போ இதில் ஹேக்கிங்கிறதே நடக்காது. ஓகேவா? ஸோ பிளாக் செயின் நான் பார்த்தாச்சு. அடுத்தது ஃபஸ்ட்டு கொஷின். விச் ஆஃப் த ஃபாலோவிங் ப்ரேசஸ் மோர் அப்பண்ட் இன்ட்ராபபிள் நெட்வொர்க் 3D வேர்ல்ட் விர்ச்சுவல் வேர்ல்டு ஆக்சஸபிள் சைமல்டேனியஸ் மில்லியன் யூசர் கேன் எக்ஸ்டெட் ப்ராப்பர்டைஸ் ஓபல் விர்ச்சுவல் மீட்டர்ஸ். அப்படின்னா இருக்கிற ஆன்லைன்லேயே எல்லாத்துக்கும் கலந்தது எதுன்னு கேட்குறான். மெட்டாவர்ஸ்ன்றது ஏஆர், விஆர், பிளாக் செயின் டெக்னாலஜி எல்லாமே உள்ள வந்துடும். மெட்டாவர்ஸ் மீனிங் எல்லாமே, எனிதிங், எல்லா ஆன்லைனும் உள்ள வந்துடும். இங்கே பாரு, மெட்டாவர்ஸ்ன்றது எல்லாமே சோஷியல் மீடியா, மீடியா கேமு, ஏஆர், விஆர், பிளாக் செயின் டெக்னாலஜி, என்எஃப்டி, கிரிப்டோ கரன்சி, வெப்3 எல்லாமே உள்ள வந்துடும். மெட்டாவர்ஸ்னால் எல்லாமே, மெட்டாவர்ஸ் மீனிங் எல்லாமே. ஓகேவா? ஓகே, இப்போ என்ன டாபிக் பார்த்தாச்சு அப்படின்னா ஏஆர் அப்படின்னா என்ன பார்த்தோம், விஆர்னு என்ன பார்த்தோம், மெட்டாவர்ஸ்னு என்னென்னு பார்த்தோம். மெட்டாவர்ஸ்னால் எல்லாமே, பிளாக் செயின் டெக்னாலஜி என்னென்னு பார்த்தோம். ஓகே, அடுத்தது ஃபஞ்சிபிள் டோக்கன். ஓகே, ஃபஞ்சிபிள் பொதுவாக நான் ஃபஞ்சிபிள் டோக்கன், இந்த என்எஃப்டின்னு சொல்லுவாங்க, நான் ஃபஞ்சிபிள் டோக்கன். இந்த ஃபஞ்சிபிள் டோக்கனுக்கு மீனிங் என்ன அப்படின்னா ஈக்குவலன்சி ஆஃப் எக்ஸ்சேஞ்சபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸ்சேஞ்சபிள் ஈக்குவலன்சி அப்படின்றது என்ன அப்படின்னா பொதுவாக நீ கொடுக்குற இதுக்கு
ஒரு ஈக்குவலாக ஒன்று கொடுக்கணும். எக்ஸாம்பிள் நீ கோல்டு கொடுக்குற அப்படின்னா கோல்டுக்கு ஈக்குவலாக 1 கிலோ தக்காளி கொடுக்க முடியாது, இருந்தாலும் கொடுக்குறாங்க அந்த ஈக்குவல். ஓகேவா? ஈக்குவல் இல்லை இருந்தாலும் கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ அதான் நான் ஃபஞ்சிபிள் டோக்கன், என்எஃப்டின்னு சொல்லுவாங்க. இது ஒரு விர்ச்சுவல். ஓகேவா? எக்ஸாம்பிள் லேண்டு, ஹவுஸு, அப்புறம் பிக்சரு, அடுத்தது ஏதாவது ஒரு சாங், பொம்மை, அந்த மாதிரி இல்லை வீடு, அதான் அந்த மாதிரி ஏதாவது ஒரு லேண்டு, ரியல் எஸ்டேட், ஏதாவது ஒன்று ட்ரா பண்ணது, வரைஞ்சது, பிக்சர் வரைஞ்சது எல்லாமே. ஓகே, இதெல்லாமே எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா ஒரு டிஜிட்டல் ரெப்ரசன்டேஷன் மூலமாக கொடுப்பாங்க. ஃபிசிக்கலாக இருக்கிறத ஒன்று டிஜிட்டல் ரெப்ரசன்டேஷன் மூலமாக கொடுப்பாங்க. இதுக்கு மதிப்பெண்ணை நாம் கொடுக்கறது தான். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வீடு இருக்குதுன்னு வச்சுக்கா, ஒரு பெரிய வீடு. அந்த வீடை வந்து அழகாக வரைஞ்சி அது வந்து ஒரு டோக்கன் மாதிரி ஆன்லைனில் கொடுப்பாங்க. இந்த வீட்டோட மதிப்பு 50,000 கோடி அப்படின்ற மாதிரி. ஆக்சுவல் அது ஆன்லைனில் மதிப்பு 50,000 கோடி. ஓகே, அதுக்கு தான் ஃபஞ்சிபிள் டோக்கன் சொல்கிறது. ஃபஞ்சிபிள் டோக்கன்றது ரியலாக இருக்கிற ஒன்றோட டிஜிட்டல் ரெப்ரசன்டேஷன். இப்போ ரியலாக ஒரு வீடு இருக்குது அப்படின்னா அந்த வீட்டை விற்க மாட்டாங்க, அந்த வீட்டோட பேரில் அது டிஜிட்டலாக ஒரு பத்திரம் மாதிரி ஒன்று. ஓகேவா? ஆன்லைனில். அதுதான் என்எஃப்டின்றது. ஓகே, ஸோ தே எனேபிள் த டிஜிட்டல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஃபிசிக்கல் அசெட். கரெக்டு. ஃபிசிக்கல் அசெட்டை வந்து டிஜிட்டலாக ரெப்ரசன்டேஷன் பண்ணோம். கரெக்டாக? ஓகே. தே ஆர் யூனிக் கிரிப்டோகிராஃபிக் டோக்கன்ஸ் எக்ஸிட் பிளாக் செயின். ஸோ என்எஃப்டியும் பிளாக் செயின் டெக்னாலஜி மூலமாக தான் இயங்குது. ஓகேவா? பிளாக் செயின் டெக்னாலஜி என்ன பார்த்துட்டோம். தே கேன் பி ட்ரேடட் எக்ஸ்சேஞ்ச் ஈக்குவேலன்சி, தேர்ஃபோர் கேன் பி யூஸ்ட் மீடியம் கமர்ஷியல் ட்ரான்சாக்ஷன். தப்பு. இது வந்து ட்ரேட் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு கோல்டுக்கு ஈக்குவலாக ஒரு என்எஃப்டி கொடுக்க முடியாது. ஓகேவா? என்எஃப்டின்றது ஒரு ரெப்ரசன்டேஷன் மட்டும்தான். இது வந்து ட்ரேட் கமர்ஷியலாக ட்ரான்சாக்ஷன் பண்ண முடியாது, ட்ரேட் பண்ண முடியாது. ஓகேவா? தப்பு. இதே பிளாக் செயின், இது கிரிப்டோ கரன்சியோ பிட்காயினோ பண்ண முடியும். ஓகேவா? இது என்எஃப்டி பண்ண முடியாது. ஸோ என்எஃப்டி டோக்கன்ஸ் ஆர் கிரிப்டோகிராஃபிக் அசெட் ஆன் பிளாக் செயின். கரெக்டு. யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் கோட் மெட்டா டேட்டான்றது எனிதிங். ஒரு பெரிய டேட்டா தான் மெட்டா டேட்டான்னு சொல்கிறது. அதில் எல்லாமே இருக்கும். ஸோ என்எஃப்டி கேன் ரெப்ரசன்ட் ரியல் வேர்ல்டு ஐட்டம்ஸ் லைக் ஆர்ட் ஒர்க்கு, ரியல் எஸ்டேட்டு. ஓகே, என்எஃப்டின்றது ரியலாகிற ஒன்றோட டிஜிட்டல் ரெப்ரசன்டேஷன். இப்போ ரியலாக ஒரு வீடு இருக்குன்னா அந்த வீட்டோட படம் போட்டு டிஜிட்டலாக ஒரு இது இருக்கும். ஸோ என்எஃப்டி ஆர் ஐடியல் கிரியேட்டிங் டிஜிட்டல் வெர்ஷன் ஆஃப் கலெக்டிபிள் லைக் ஆர்ட்டு, ரியல் என்டிட்டிஸ். ஓகே.